சூப்பர் சார், செம்ம சாங் சார். உள்ள மட்டும் சேர்த்து அடிச்சிருப்பாங்க. நீயா வந்தா நல்லது. பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் டூர் வந்திருக்கோம் பசங்களாக ஒன்றா சேர்ந்து. ஏன்னா மலைக்கு ஏறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நின்று டிஃபன் சாப்பிட்டாச்சு. இந்த கீர்த்தி மெஸ்ஸு சொல்லிட்டு ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அடுத்த ஹில்ஸில் தான் ஏற போகிறோம். ஓகே, நான் ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பயங்கரமாக கிளம்பியாச்சு பசங்களாம் ஒன்றா சேர்ந்து. மொத்தம் வந்து நாங்கள் 2 வெஹிக்கிளில் போகிறோம். 2 வேன் பிடிச்சி போயிட்டுருக்கோம். பேண்டுக்குள்ளே போனேன், அது தள்ளி விட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். சில்வர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து கொடைக்கானல் வந்து இப்போ வந்து கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எப்பவுமே நல்லா கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த டைம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. பின்னாடி வந்து ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் வியூ பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கோக்கர் சாக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா கம்பம், தேனி அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக அழகாக தெரியும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இதுதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டிக்கெட் வசூல் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. தோடுனே பிள்ளைங்க வாங்கிறேனே வீட்டில் வாங்கி கொடு. வீட்டுக்கு நம்ம வாங்கி கொடு. தருமானே வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாண்ணே. தருமானே வந்து பார்த்தீங்கன்னா தோடு வாங்குறாப்புல வீட்டுக்கு. அவரை பாராட்டலாமே. நல்ல போட்டோ மிஸ் பண்றாப்லையா அம்மாளு. நல்ல ஃபோட்டோ வேடா என்ன நல்ல ஃபோட்டோ. 150 ரூபா. 1/4 கிலோ தான். 1/4 கிலோ தான். அது இது 1/2 கிலோ. இது 150, இது 300. இதை தவிர்த்து இது ஒரு டைப் இருக்கு, ஃபில்லிங் சாக்லேட்டு. சாப்பிடுங்க. காய்ச்சல் வாங்கியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காய்ச்சல் ப்ரோ இதான் மிக்சர். இது மிக்சடா? நாங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் வந்து
நம்மள இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்கு பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடையில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே போய் பில்லர் ராக்கை பார்த்துட்டே போகலான்ட்டு ஒரு ஐடியா. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரல, அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டில் இன்னொரு லைனில் வந்துவிட்டோம். இப்படி வந்து போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் வந்துவிட்டோம். இப்போ பில்லர் ராக்கை பார்த்துட்டு அடுத்து குணா கேவ் போயிட்டு அப்படியே ஃபைன் ஃபாரஸ்ட் போயிட்டு அப்படியே திரும்ப வந்து ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி. இன்னும் நம்ம வந்து நட்சத்திர இதெல்லாம் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்கில் தான் இருக்கும். பில்லர் ராக்கில் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லர் ராக்கு. தொங்கும் தூண். போகாதீங்க. நரசனே சாப்பாடு ஒண்ணுமே பால இல்லைண்ணே, சாப்பாடு நீ கொண்டு வரல. நான் கடையில் தான் சாப்பிடணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா கோகோ போயிட்டுருக்கோம். நல்ல ஃப்ரேமில் வா வளர்க்குற பாரு அங்கே வளர்க்குற பாரு. நான் ஏறினேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா குணா கோகோ போயிட்டுருக்கோம். குணா கோகோ உள்ளே வர போகிறோம். நம்ம ஆளுலாம் எங்கண்ணே? நம்ம ஆளுலாம் வராங்களா இல்லையா? முன்னாடி வராங்க. நம்ம டீம்ல யாருமே காணோம். இது டிசம்பர் மாதம் வந்திருக்கணும். டிசம்பர்லையா? டிசம்பரில் வந்து ஜன்னி ஆகிறதுக்கா? கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். மேல போமா? விஜயகாந்த் கண்ண மாதிரிலாம் இருக்கு. ஃபயரா இருக்குண்ணே. ஆமாண்ணே, நார்த்து மலையாளம். பாதைதான் அப்படியே அங்க போடுறது. சூதானா ஐயா, சூதானா. ஸ்டில் கொடுக்குறாங்க. அக்ஷயா நல்லா
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குணா குகை வந்து வேற எங்கேயோ இருக்குன்னு நினச்சி வேறு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே குணா குகை வந்து அது கிடையாது. இப்போ நான் காமிக்கிற மத்தியில் வீடியோ அதுதான் வந்து உண்மையான குணா குகை. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தெரிகிற பெரிய பள்ளம் தான் அதுக்கான போகிற வழி. அந்த பள்ளத்துக்கு கீழே விழுந்து தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதுதான் உண்மையான தகவல். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குணா குகை வந்து இதுக்கு மேலே போகணும், டாப் வியூவில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது, உண்மையிலே இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் ஸ்பாட்டில் குணா கேவில் இருக்கோம். ஆமாம், ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேவில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு ரிட்டன் திரும்பியாச்சு. ஓகே, வேறு அடுத்த என்ன லொக்கேஷன் நம்ம போகிறோம்? அடுத்து வந்து தூண்பாறை. தூண்பாறை போயிட்டு வந்துட்டோம்லானே. ஒன்று கீழே வந்து மேலே போகுது. இந்த இதெல்லாம் சுத்துறது காலையில் போவாங்களா ஆளுங்களா இருக்குல்ல கடைசியா. கொடைக்கானல் வந்து கொடைக்கானல்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாப்பிட்றக்கு இடம் இல்லாமல் ஏறி இறங்கி அங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஹோட்டல் கூட நல்ல ஹோட்டலாக இல்லை. ஹோட்டல் இருக்குது, ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது ஃபுல்லாகவே. ரெண்டாவது சாப்பாடு பெஸ்ட்டாக இருக்கும்போது தான் நமக்கு எந்த மாதிரி சாப்பாடு இல்லை. ஆனால் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் வராங்களா? வசதிலாம் வராங்க பரவாயில்லையே. எனக்கு தெரியும், ஒரு 2 வருஷம் வச்சு பார்த்தா கூட. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு ஃபைனலாக எல்லாரையும் சுற்றி பார்த்தாச்சு. ரொம்பலாம் போகலை, நமக்கு டைமிங் பார்த்தாதனால இருக்கிற கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் போயிட்டு முடிச்சு ஃபைனல் பண்ணியாச்சு. அடுத்து வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்து இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.